وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியவர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, மூவலி நாதாக்களினுடைய இந்த சங்கையான உருஸ் முபாரக்கின் ஹதீது உபன்யாச தொடரிலே இன்றைய தினம் மறை ஞானம், அதாவது இல்முல் கைப் என்ற மறைமுக ஞானத்தினுடைய அடிப்படையில் பேசுவதற்காக எனக்கு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இல்முல் கைப் என்பது மறைமுக ஞானம். அந்த மறைமுக ஞானம் என்பது யாருக்கு உரியது என்பது குறித்து சர்ச்சைகள் நிறையவே நடைபெற்று கொண்டிருந்தாலும், இந்த உரையின் வாயிலாக அந்த இல்முல் கைப் என்பது யாருக்கு உரியது? அல்லாஹ்விற்கு உரியது, அவனுடைய அடியார்களுக்கு உரியதா என்ற ஒரு கேள்விக்கு திருக்குர்ஆன் வாயிலாகவும் அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமந்த சொற்றொடர்களின் மூலமாகவும் அவர்களுடைய வாழ்வு காலத்தில் நடைபெற்ற சில நிகழ்வுகளின் மூலமாகவும் இங்கே இன்ஷா அல்லாஹ் நாம் எடுத்துச் சொல்ல இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனுடைய அருமறையில் கூறுவான்: இன்னி அஅலமு கைபஸ் ஸமாவாத்தி வல் அர்த். பக்ரா 33வது வசனம். நிச்சயமாக நான் தான் வானின் பூமியின் மறைமுகங்களை விளங்கி இருப்பவன் என்று அல்லாஹ் தன்னை சொல்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் இது குறித்து சொல்லும் பொழுது சூரத்துல் அன்ஆம் 50வது வசனத்தில், குல் லா அகூலு லக்கும் இன்தி ஹஸாயினுல்லாஹி வலா அஅலமுல் கைப. நாயகமே, நீங்களே சொல்லிவிடுங்கள், லா அகூலு லக்கும் இன்தி ஹஸாயினுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய பொக்கிஷங்கள் என்னிடத்தில் இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன் என்று நீங்களே சொல்லிவிடுங்கள். அல்லாஹ்வினுடைய பொக்கிஷங்கள் என்னிடத்தில் இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன் என்று நீங்களே சொல்லிவிடுங்கள். வலா அஅலமுல் கைப, நான் கைப் என்ற மறைமுக ஞானத்தையும் அறிய மாட்டேன் என்றும் நீங்களே சொல்லிவிடுங்கள். என்னிடத்தில் ஹஸானாவும் இல்லை, அல்லாஹ்வின் ஹஸானாவும் என்னிடத்தில் இல்லை, இல்முல் கைபும் எனக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள். அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இது சூரத்துல் அன்ஆம் 50வது வசனம். சூரத்து ஹூதில் 31வது வசனத்திலும் அல்லாஹ் இது போன்று குறிப்பிடுகிறான். இப்படி நிறைய வசனங்கள் இருக்கிறது.